உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ளது. இதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற போது சொல்றார். என்ன சொல்றாரு? தீமோத்தேயுவே, உன்னுடைய விசுவாசமாகிய கப்பலை யாருமே சேதப்படுத்தாமல் நீ பார்த்துக்கிறார். சில இடங்களிலே தேவன் தம்முடையவர்களை கண்டித்து கொண்டிருக்கிறார். அது எதற்காக வந்தால் அவர்களை ஊன்ற கட்டுவதற்காக தவிர அவருடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துவதற்கு அல்ல. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். உன்னை முன்குறிச்சார, உன்னை அழைத்திருக்கிறாரு, உன்னை அழைத்தார, உன்னை அழைத்த தேவன் உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். உன்னை தேவ நீதிமான் ஆக்கினாரே, அந்த தேவன் உன்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தூக்கி ஓரமா வச்சுட்டீங்களா? இல்ல அதை மனப்பாடம் செய்ய போறீங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? பிறருடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நீங்க இருக்கிறீர்கள். சொன்னவர் இயேசு கிறிஸ்துங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ், நீங்கள் தைரியமாக மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. இன்றைக்கு 124வது His sovereign wisdom, அவருடைய அனந்த ஞானம், கர்த்தர் கடிந்து கொள்ள காரணங்கள். வேதத்திலிருந்து முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். பாருங்கள், இன்னைக்கு மதமானது சகட்டு மேனிக்கு மைக்க பிடிச்சு கத்துது, கடிந்து கொள்ளுகிறார்கள். நீ பாவி, தேவன் உன் மேல கோபமா இருக்காரு, நீ மனம் திரும்ப. யாரை பார்த்து? விசுவாசிகளை பார்த்து. ரைட்? உன் பரிசுத்தம் போதாது. இப்படி சதா கடிந்து கொண்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன செஞ்சிடறாங்க? நொறுக்கி போட்டுறாங்க. ரொம்ப முக்கியங்க. உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ளது. இதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற போது சொல்றார். என்ன சொல்றாரு? தீமோத்தேயுவே, உன்னுடைய விசுவாசமாகிய கப்பலை யாருமே சேதப்படுத்தாமல் நீ பார்த்துக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாமல் ஸ்திரப்பட, உறுதிப்பட, அந்த விசுவாசத்தில் நீங்கள் பெருகிக் கொண்டே இருக்க ஜாஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை நீங்கள் திறந்தோறும் கேளுங்கள். நீங்கள் விசுவாசத்தில் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட்? பாருங்கள், வேதமோ வேதத்தின் தேவனோ ஒருவரையும் அல்லது எந்த ஒரு கூட்டத்தாரையும் கடிந்து கொள்ளவே இல்லைங்க. சில இடங்களிலே தேவன் தம்முடையவர்களை கண்டித்து கொண்டிருக்கிறார். அது எதற்காக வந்தால் அவர்களை ஊன்ற கட்டுவதற்காக தவிர அவருடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துவதற்கு அல்ல. முக்கியமான ட்ரூத்துங்க. சிலருடைய கடிந்து கொள்ளுதல் உங்களுக்கு லைஃபை தரும், ஜீவனை தரும், தைரியத்தை தரும், விசுவாசத்தை தரும். அநேக ஊழியர்களுடைய கடிந்து கொள்ளுதல் உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தும், உங்களுடைய தைரியத்தை இழக்கரிக்க பண்ணும், உங்களுடைய சமாதானத்தை துக்கமாக மாற்றிவிடும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நான் பேசும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, இந்த நபருடைய பிரசங்கத்தை கேட்டா நீ உருப்படாம போயிருவான்னு பேசுறாரு. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பாருங்கள், ஜீவனுக்கு ஏதுவாக தேவன் சிலரை கடிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஜீவன் உண்டாகும்படியும் கடிந்து கொள்ளலாம், மரணம் உண்டாகும்படியும் கடிந்து கொள்ளலாம். விசுவாசமாகிய கப்பலை ஸ்திரப்படுத்தும்படியாகவும் கடிந்து கொள்ளலாம், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறபடியும் கடிந்து கொள்ளலாம். ரைட்? நீங்க இருக்கிறீங்களா கண்ணீர் கடல்ல, அதுல மூழ்கடிக்கிற பிரசங்கம் இருக்கு, அதுல இருந்து உங்களை வெளியே தூக்கி விடுகிற பிரசங்கம் இருக்கிறது. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15:31. The book of Proverbs chapter 15 verse 31.
ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். எப்படி? அப்போ ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுன்னு சொன்னா மரணத்துக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலும் இருக்கிறது. ரைட்? தீமைக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலும் இருக்கிறது. அவிசுவாச கடலிலே தள்ளி விடுகிற கடிந்து கொள்ளுதலும் இருக்கிறது. உங்க போதகருடைய பிரசங்கத்தை கண்டுபிடித்து அது கவனித்து யோசித்து பாரு, இது என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதா அல்லது சேதப்படுத்துகிறதா என்று கண்டுபிடித்து அவருடைய அந்த துர்ச்செய்தியை காதலே வாங்காமல் இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. ரைட்? பாருங்கள், தேவன் வேதத்துல ஜீவனுக்கு ஏதுவாக கடிந்து கொண்டு இருக்கிறார். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட்? பாருங்க, முதலாவது லாபான் யாருடைய மாமனாரு? எத்தனுடைய மாமனார். உங்கள் போதகருடைய அறிவின்படி தேவனாகிய கர்த்தர் எத்தனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கவே முடியாது. ரைட்? அநேகருடைய புரிந்து கொள்ளுதல் அப்படித்தான் இருக்கு. சொந்த சகோதரனுக்கு பயங்கர துரோகம் பண்றான். ரைட்? அப்பாவிடத்துல பச்சை பொய் சொல்றான். ஈசாக்குக்கு கண்ணு தெரியல. இந்த எத்தனாகிய யாக்கோபு என்ன செய்யறான்? நான் தான் ஏசா என்று சொல்லி அவன் ஏசாயுடைய சரீரம் ரோமம் நிறைந்ததா இருந்ததுனால ஒரு ஆட்டுத்தோலை போட்டுட்டு வந்து, நான் தான் உங்க மூத்த குமாரன், என்னை ஆசீர்வதிங்கள் என்று எவ்வளவோ அக்கிரமம் செய்தாலும், அருமையான தேவர்களே, அந்த எத்தன் பக்கமாக தேவன் நிற்கிறாருங்க. எந்த அளவுக்கு நிற்கிறார் தெரியுமா? மாமனார் வீட்டுக்கு ஓடி போயிடுறான். அங்க என்ன செய்யறான்? அடிமையாக வேலை செய்யறான். லாபானை ஏமாத்தி 2 பரிவாரங்களை உண்டு பண்ணி கொண்டான். அதெல்லாம் அந்த கதையை நீங்க படிங்க. அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. இந்த கொம்பை, பச்சை கொம்பை வரி வரியாக நான் உரித்து அந்த கொம்பை ஆடுகள் பொலியிற இடத்துல போட்டா வரி வரியான ஆடுகள் பிறக்கும் என்று அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்குதுங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஆதியாகம புஸ்தகத்துல he could believe the supernatural provision of the Lord. சரி, எப்படியோ 2 பரிவாரங்களை சேர்த்துட்டா இப்ப இவர் சிக்கல்ல மாட்டிட்டாரு. ஏன்னா லாபான் விட மாட்டேங்காரு. லாபான் என்ன செய்ய மாட்டேங்காரு? விட மாட்டேங்காரு. தேவன் என்ன செய்தார் பாருங்க, லாபானை கடிந்து கொள்ளுகிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே ஆதியாகமம் 31:42, the book of Genesis chapter 31 verse 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். மாமனார, நீர் எனக்கு என்ன செஞ்சிரு? பயங்கரமா துரோகம் பண்றீர். சம்பளத்தை 10 நேரம் மாத்துறீர். நான் விரும்புகிற உன்னுடைய பொண்ணை கொடுக்காம ஏமாத்தி 2 பொண்ணையும் என் தலையில கட்டிட்டீரு. நீர் இவ்வளவு மோசமான ஆளுன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் நம்புற தேவன் என்ன செய்யிட்டாருன்னா, எனக்கு 2 பரிவாரங்கள், ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்களை கொடுத்துட்டாரு. நீ இப்ப என்னை வீட்டுக்கு விட மாட்டா. எனவே உன்னை நேற்று ராத்திரி வந்து மிரட்டுனாருங்கிறாங்க. He rebuked you. ஆண்டவர் லாபான ரெபிக் பண்றாருங்க, கடித்து கொள்றப்பா, விட்டுரு, என் பிள்ளைய விட்டுரு, யாக்கோபை விட்டுரு, அவன் சம்பாதித்த 2 பரிவாரங்களை விட்டுவிடு என்று லாபானை கண்டித்தார். அது தேவனுடைய பிள்ளையாகிய எத்தனாகிய யாக்கோபுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அதை போலதான் தேவன் கண்டிப்பாரே தவிர உன்னை திருத்துறதுக்கு கண்டிக்க மாட்டாரு. நீ பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி உன்னை கண்டிக்க மாட்டார், உன்னை தண்டிக்கவும் மாட்டாரு. ஹல்லேலூயா! நோ கண்டிப்பு, நோ தண்டிப்பு. இதை பிடிச்சிக்க. தேவன் ஒருவரையும் கண்டித்தோ தண்டித்தோ திருத்துகிற தேவன் அல்ல. பேசுவாரு. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையினாலே உன்னோட பேசுவாரு. அப்படித்தானே நீ ரட்சிக்கப்பட்டாய்? அப்படித்தான் நான் ரட்சிக்கப்பட்டேங்க. அதே போலதான் நீ ஒரு தவறான வழியிலே போகும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உன்னை தண்டித்தோ கண்டித்தோ திருத்துகிற தேவன் அல்ல. அவருடைய வார்த்தையின் மூலமாக உன்னை திருத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். முதலாவது என்ன பாயிண்ட்னா, உன்னை ஐஸ்வர்யவனாக
உன் சத்துருக்கள் தங்கள் சொத்துக்களை உனக்கு எழுதி வைக்கும்படி உன் தேவன் உன் சத்துருக்களை கடிந்து கொள்ளுவார். பல வசனம் இருக்குங்க. எப்படி? அந்நியர்களுடைய பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவாய். அப்போ அந்த அந்நியர்கள் எப்படி உனக்கு கொண்டு கொடுப்பாங்க? ரைட்? அவர்களை அவர் என்ன செய்வாரு? கண்டிப்பாரு, தூங்க விட மாட்டாரு. பார்வோன் ராஜாவை தேவன் தூங்க விடவில்லை. ஏன்? எப்ப ஆபிரகாமுக்கு நான் சொல்லிட்டேன், உன் ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கணும், அவன் உழைப்பில் அவ்வளவுலாம் வராது. பார்வோனை தூங்க விட மாட்டாரு. அமலேக்கிய ராஜாவை தூங்க விட மாட்டார், அள்ளி அள்ளி கொடுக்க வைப்பாரு. அப்படித்தான் தேவன் உன்னை நன்மையினால் அலங்கரிக்க ஆசைப்படுகிறார். அப்படி இல்லைன்னா உனக்கு எப்படிப்பா எகிப்தின் சம்பாத்தியம் உனக்கு வரும்? எத்தியோப்பியாவின் வர்த்தகராக உனக்கு எப்படி வரும்? நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தகர்களாக உனக்கு எப்படி வரும்? அவர்களை அவர் தூங்க விடாமல் கண்டித்து ஆவணங்களை உங்க கையில கொண்டு அவங்க கொடுக்க போறாங்க. நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள். ரைட்? அப்பொழுது என்ன நடப்பா? தேவன் சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் நீ நம்புவான். தேவன் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? அந்நியர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய். அவர்கள் உழைப்பார்கள், அந்த உழைப்பு உன்னை வந்து சேரும். நீதி பாவிகளுக்கு ஒரு தொல்லை கொடுத்திருக்கிறாரு. என்ன தொல்லை? நீதிமான்களாகிய உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து குவித்து வைத்திருக்கிற தொல்லையை பாவிகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. எகிப்தின் சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார், சத்துருக்களின் ஆஸ்திகளை கொடுத்திருக்கிறார். எப்படி அது உனக்கு வரும் தெரியுமா? அவர்களை அவர் கண்டிப்பார். கொடுத்துரு, அள்ளி கொடுத்துரு, டாக்குமெண்ட்டை கொடுத்துரு. எங்க அப்படி 100 வசனம் இருக்குங்க. நான் அதை எடுத்துக்கிட்டேன் பாருங்க. என்னுடைய தரித்திரம் நீங்கி ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய, கடன் கொடுக்கக்கூடிய அளவுல தேவன் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நாள் வருகிறது, ஏழையான தேசங்களுக்கு நான் கடன் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் என்னை பற்றி அப்படித்தான் எழுதியிருக்கு. பிலிப்பைன்ஸ்ல பஞ்சத்துல சாகுறாங்க, ஒரிசாவுல சாகுறாங்க. ஏன்? அவர்களை வாழ வைக்க வேண்டிய நல்ல கிறிஸ்தவர்களே நடுத்தருவில் நிற்கிறாங்க. ஏன்? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிப்பேன் என்று சொன்னா அந்த வசனத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல நம்ம நடந்து கொள்ளுகிறோம். நம்ம ரைட் ஆர் நாட்? 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு கூட்டத்தில் நான் பேசுறேன். அப்ப கடைசியில் 2 பேரும் ஜெபம் பண்ண வந்தாங்க. பயங்கரமான கடன் பிரச்சனை, வீட்டுக்குள்ள போக முடியாது. அப்ப நான் சொன்னேன், சிஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு 400 கோடி ரூபா அனுப்புறேன்னு. அதெல்லாம் வேண்டானே, எங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா கடன் இருக்கு, அது அடப்பட்டா போதும். எப்படிங்க உருப்படுவாங்க? மகளே, நீ உனக்காக வாழுவதற்காக இந்த கூட்டத்துக்கு வரல. தேவன் உன்னை கொண்டு அநேகரை வாழ வைக்க அவர் திட்ட வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்பி என்ன செய்ய போறாரு? அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க வைக்க போறாருன்னு மண்டையில ஏறவே இல்லை. நீங்க அப்படித்தானே இருக்கிறீங்க. You are the channel of blessing for the Lord. நீங்க என்ன செய்யணுங்க? கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். திரும்ப பாட்டுட்டா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குப்பா சுப்பானி நீ நினைச்சிட்டு இருக்கல, அது உண்மைதான்ப்பா. யூ ஆர் குட் ஃபார் நத்திங். பீட்டர் வாஸ் குட் ஃபார் நத்திங். ரூத் வாஸ் குட் ஃபார் நத்திங். யாருங்க குட் ஃபார் எனிதிங்? ஒருத்தருமே நல்லவங்களே ஆண்டவர் எடுக்கலங்க. நீங்க நினைக்கிறீங்க யாரு ஆபிரகாம் நல்லவனாவன்? பவுல் நல்லவனாக கிடையாதுங்க. நல்லவன் ஒருவனும் கிடையாதுன்னு எழுதி தந்துட்டாரு. குப்பா சுப்பா வந்தவன் போனவன் எல்லாத்தையும் அழைத்து ரட்சிப்பு என்கிற மிகப்பெரிய மகுடத்தை சூட்டி, எப்ப நான் இப்போ உன்னதான் நம்புறேங்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, உங்களை வாழ வைக்கும்படியாகவே, வாழ வைப்பதற்காக மட்டும்தான் தேவன் உங்களை கடிந்து கொள்ளுவாரே தவிர வேற எதற்காகவும் உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். 2வது, வேதத்துல தேவன் அந்த சீஷர்களை ஏன் கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்ப்போமா? அதற்கு முன்பதாக சிலர் பட்டணங்களை கடிந்து கொள்ளுகிறார். ரொம்ப முக்கியமான ட்ரூத் பாருங்க. ஏன் கடிந்து கொள்ளுகிறார் தெரியுமா? எப்பா, உங்ககிட்ட எவ்வளவு மிராக்கிள் பண்ணுன, நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? மத்தேயு 11:20. மத்தேயு 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில்
அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். 21வது வசனம். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த அற்புதங்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுது இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். பாருங்க, கடிந்து கொள்ள தொடங்கினார். எப்ப எவ்வளவு அற்புதம் செய்தேன், என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளலையே? அவருக்கு ஷாக்கா இருக்கு. இன்னும் அதே புஸ்தகம் மத்தேயு 11:23 பாருங்க, கப்பர்நகூமை இப்படிதான் கடிந்து கொள்ளுகிறார். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்த நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். இதுக்கு தான் கடிந்து கொள்ளுகிறார். எதற்கு? இவ்வளவு அற்புதங்களை பார்த்தோம், என்னை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடிகிறது? ரைட். இதுல இன்னொரு சத்தியம் பாருங்கள். ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கையிலும், ஒவ்வொருடைய நாவிலும், ஒவ்வொரு மொபைல் போனிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கா இல்லையாங்க? திங்க் பண்ணுங்க. ஏன் சாதாரணமா ஊழியம் செய்றீங்க? உங்க ஊழியத்துல அற்புதம் நடக்கலைன்னா அந்த ஊழியத்தை நிறுத்துங்க. எப்போ அற்புதம் தேவையில்லை. இப்போ உன்னுடைய பிரசங்கத்தை உங்க சர்ச்சில் 100 பேர் கேட்கிறார்கள் அல்லது 1000 பேர் கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் இடத்துல வியாதி இல்லைன்னா நீ அற்புதம் செய்ய வேண்டாம். ஏன்னா அவங்க ஆரோக்கியத்துல வந்துட்டாங்க. ரைட். அங்கே கடன்காரர்கள் இல்லைன்னா நீங்க அற்புதம் செய்ய வேண்டாம். பிரச்சனை இல்லைன்னா அற்புதம் செய்ய வேண்டாம். பிரச்சனை ஒன்று இருந்தால் அதற்கு தேவன் கொடுத்த தீர்வை உங்களால கொடுக்க முடியுமா? வெட்டி பிரசங்கம் பண்ணி என்னங்க இது? ஏட்டு சுரக்கா இல்லைங்க. It is power to demonstrate his word. அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இயேசு செய்த கிரியைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா இல்லையாங்க? அந்த ஆற்றலை கட்டவிழ்த்து விடுங்கள். இல்லை என்றால் தேவன் உங்களை கண்டிப்பார். எவ்வளவு பவர் வச்சிருக்கப்பா. பரலோகத்துக்கு போன பிறகு எனக்கு தெரிஞ்சு பிரதானமா உங்கள்கிட்ட என்ன கேட்பார் தெரியுமா? இதைத்தான் கேட்பார். உனக்குள்ள வச்சிருந்த அந்த பயங்கரமான பவர் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியப்பா. எத்தனை வருஷம் விசுவாசி? 40 வருஷம். ஒரு 40 அற்புதமாக செஞ்சியா? ஆண்டவரை ஒண்ணு கூட செய்யல. அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு பாருங்க. யாரிடத்துல அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்துல அதிகம் கேட்கப்படும் என்று சொன்னாரே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்திலே கொடுக்கப்படாத மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வைத்திருக்கிறாரே, அதிகமாக கொடுத்து வைத்திருக்கிறாரே. அதை பற்றி அவர் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாரா? நீங்கள் அந்த அற்புதத்தை செய்யவில்லை என்றால் அந்த கப்பர்நகூம் மக்களை பார்த்து கடிந்து கொண்டதை போலதான் உங்களுக்கு கடிந்து கொள்வார். சில பெற்றோர் சொல்லுவாங்க பாருங்க, என் பையன் மட்டும் 1 மணி நேரம் படிச்சுட்டா மேத்ஸ்ல 100 வாங்கிடுவான், ஆனா உட்காரவே மாட்டாமா. இதே போலதான் உங்கள் தகப்பனாகிய தேவன் அங்கலாக்கிறார். உனக்குள்ள எவ்வளவு பெரிய வல்லமையை வைத்திருக்கிறேன், நான் செய்தையும் செய்யக்கூடிய வல்லமை வைத்திருக்கிறேன், இதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமையை வைத்துட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். நீ எழும்ப மாட்டேங்க, ஒரு டெட் பாடி மேல கையை வைக்க மாட்டேங்க, மலையை பார்த்து பேச மாட்டேங்க. அப்படித்தானங்க ஆதங்கத்தோடு அவர் இருக்கிறார். அவரா திரும்ப அற்புதம் செய்ய போறார். நீங்க எந்த தேசத்துல இருக்கிறீங்க? கனடாவிலையா, ஜெர்மனிலையா, ஆஸ்திரேலியாவிலையா, ஸ்ரீலங்காவிலையா, மலேசியாவிலையா, யூஎஸ்லயா, யூகேலையா? எங்கே இருந்து இந்த செய்தியை கேட்டாலும் தெரியும். நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, இயேசு கிறிஸ்து செய்த விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் நிறைத்து வைத்திருக்கிறார். நீ அதை பயன்படுத்துறாதனாலதான் அவர் உன்னை கண்டித்து பேசுறார். முட்டாளா இருக்காத, முடமாகி போகாதே, தரித்திரனா இருக்காத. நீ ஏன் தரித்திரனா இருக்கா? உன்கிட்ட இருக்கிற அந்த வெண்ணெயை குறித்து அறிவு இல்லை. நல்ல ஒரு பழமொழி உண்டு பாருங்க, கையில வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவார்களாம். கையிலே மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையை வைத்துக்கொண்டு நீ பிச்சைக்காரனா இருக்கிறா, கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறா, வியாதியோட இருக்கிறா. ஏனையா இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஆஸ்திகள் வந்தன, அவ்வளவு மிராக்கிள் பண்ணாரு. அவர் தான் சொல்றாரு, நான் செய்ததை விட நிறைய செய்வீங்க. அப்போ 3.5 ஆண்டுகளிலே அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததாக இருந்தால், நீங்க 35 வருஷம் விசுவாசியா இருக்கீங்க, எத்தனை ஆயிரம் உலகத்தை நிரப்பலாங்க.
It is very true. As well as it is very easy. மறந்து போகாதீங்க அருமையான தேவர்களே. அப்போ முதலாவது லாபானை கண்டித்தார். ஏனென்றால் என் பிள்ளைய ரிலீஸ் பண்ணு, 2 பரிவாரங்களோட ரிலீஸ் பண்ணுன்னு லாபானை கடிந்து கொண்டார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்து மனம் திரும்பாத கப்பர் நகுமையும் கோரோசினை பட்டணத்தையும் பார்த்து கடிந்து கொண்டார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். எதற்காக கடிந்து கொண்டார் என்று நம்ம வேதத்துல பார்க்க போறோம். வெரி வேர்ட் இஸ் தேர். கடிந்து கொண்டார். அதாவது இப்படி எடுத்துக்கிடுவோம், திட்டுறாரு. அட பாவிகளா, எத்தனை நேரம் நான் உங்ககிட்ட சொன்னேன், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து அவங்ககிட்ட போய் நிற்கிறாரு. ஒருத்தரும் புரியல. அது எப்படியே நாங்க நம்ப முடியும்? எப்ப எத்தனை நேரம் சொல்லிடுறேன், உன்னை பார்த்து அப்படிதான் சொல்ற, எத்தனை நேரம் சொன்னேன், எத்தனை நேரம் செத்தவங்களை எழுத்து காண்பித்தேன், நீ முயற்சி கூட பண்ண மாட்டேங்க. அதுக்கு தான் கண்டிப்பாரு. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? மார்க் 16:14. The book of Mark chapter 16 verse 14. இயேசு கிறிஸ்து 11 பேர் முன்னால போய் நிற்கிறாரு. பாருங்கள், அங்கே 14வது வசனம். லூக்கா கடைசி அதிகாரத்தின் 14வது வசனம். அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். என்ன பார்க்கிறோம்? தேவன் யாரை எல்லாம் கடிந்து கொண்டார்? மூன்றாவது யாரை கடிந்து கொள்ளுகிறார்? விசுவாசிக்காதவர்களை கடிந்து கொள்ளுகிறார். முக்கியமான ட்ரூத்துங்க. வேற எதற்கு அவர் கடிந்து கொள்ளுகிறது இல்லை. நீ பாவம் செய்யும் போது கடிந்து கொள்றது இல்லை, நீ ஜெபத்திலே குறை உள்ளவனாய் இருக்கும் போது கடிந்து கொள்ளுகிறது இல்லை. நீ விசுவாசிக்க முடியாதவனா இருந்தால், விசுவாசிக்க முடியாதவளா இருந்தால் தேவன் உன்னை கடிந்து கொள்ளுகிறார். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொள்ளுவாய் என்றால் எழுதி இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் உன்னால விசுவாசிக்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய அற்புத விடுதலையை பார்க்க முடியும். அதுக்கு தான் தேவன் அங்க என்ன செய்யறாருங்க? கடிந்து கொள்ளுகிறார். அங்கே படகுல செல்லுகிறாங்க கலிலேயா கடல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லா சீஷர்களும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தலையணையை வைத்து தூங்கி கொண்டு இருக்கிறார். அங்க என்ன வந்துட்டு? புயல் காற்று வந்துட்டு, வெள்ளம் வந்துட்டு. சீஷர்கள்லாம் பதஷ்டப்பட்டு என்ன செய்றாங்க? இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள். அப்பொழுதோ அவர் கடிந்து கொள்ளுகிறார். எப்பொழுது? அவிசுவாசிக்கும் பொழுதெல்லாம் கடிந்து கொள்ளுகிறார். அங்க என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, ஏப்பா என்ன தொந்தரவு பண்ணீங்க? நீ பேசியிருக்கலாம்ல, இறையாதே அமைதலா இரு என்று. பேதுருவே, நீ ஏன் பேசலப்பா? இப்படிதான் கடிந்து கொண்டாரே தவிர உங்க ஜெபம் போதவில்லை, உங்கள் முழங்கால் தேய்ந்தது போகவில்லை என்று அவர் ஒரு நாளும் சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஹல்லேலூயா. பாருங்க, இதே கான்செப்ட்ல தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றான். தீமோத்தே, நீ என்ன செய்யணும்? விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறவர்களை கடிந்து கொள், ரெபியூக் பண்ணு. ஏன் நீங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறீங்க? ஏன்? நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். நான் பலமுறை அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். ஏன் நீங்கள் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரியும்? நான் சொல்லட்டுமா? 2 காரணங்களினால் நீங்கள் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. ஒரே ஒரு காரணத்தினால்தான் நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. என்னன்னா, சத்தியத்தை சரியாக அறியவில்லை. என்ன சத்தியத்தை அறியவில்லை? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் யார் என்கிற சத்தியத்தை நீங்க அறியாததுனால விசுவாசத்துல வீக்கா இருக்கிறீங்க. விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவும் கடிந்து கொண்டார். பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு என்ன எழுதுகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Titus chapter 1 verse 14. தீத்து 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். உங்க விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கங்களை கேட்டு விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிற உங்களை நான் கடிந்து கொள்ளுகிறேன்.
சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டேட்டஸ் அறிந்துக்க. இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இன்னும் என்ன சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இந்த வசனங்களை, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனங்களை நீங்க அந்நிய காரியமாக நினைக்கிறதுனால நீங்கள் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிறீர்கள். இன்னும் வேற என்ன? ஏன் நீங்க விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிறீர்கள்? வார்த்தையை நம்ப முடியல. அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்துல உன்னை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றார்? உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிற, உன்னை என்ன செஞ்சிருக்கிற, மகிமைப்படுத்தி இருக்கிற. இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி நீங்க தேவனை விசுவாசிக்க முடியும்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ரோமர்ஸ் 8:30, those who were predestined he has called them. Those who were called, they have made God's righteousness. Those who were made God's righteousness, they were made glorified. They were glorified. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். உன்னை முன்குறிச்சார, உன்னை அழைத்திருக்கிறாரு, உன்னை அழைத்தார, உன்னை அழைத்த தேவன் உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். உன்னை தேவ நீதிமான் ஆக்கினாரே, அந்த தேவன் உன்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தூக்கி ஓரமா வச்சிட்டீங்களா? இல்ல அதை மனப்பாடம் செய்ய போறீங்களா? தேவனிடத்திலிருந்து கடிந்து கொள்ளுதலை பெற வேண்டுமா, பாராட்டுதலை பெற வேண்டுமா? கானானிய ஸ்திரீங்க, நான் ஜூ, முடியவே முடியாதுமா, நான் யூதர்களுக்காக தான் வந்தேங்க. அவர் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்க போதுமே, உங்க வாயிலிருந்து சொல்ற ஒரு வார்த்தை போதுமே. கானானிய ஸ்திரியை பாராட்டுறாருங்க. ஏமா இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் 100க்கு அதிபதி இவர்கள் எல்லாம் பாராட்டுகிறாரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலர்களுக்குள்ளே நான் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட பாராட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை தொடர்ந்து கேளுங்க. உங்கள் விசுவாச விண்ணை தொடும். அப்பொழுது உங்களை அழைத்த தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் குளிர்ந்து விடும். எப்பாயா சத்தியத்தை சரியா அறிஞ்சே நல்லா விசுவாசிக்கிறான், இவனை கொண்டு நான் உலகத்தை உலுக்குவேன் என்று சொல்லி தேவன் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் தாமே இன்னும் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.